السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العظيم. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அந்த ஓரிரையின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய சொல் செயல் அங்கீகாரங்களை தங்களுடைய வாழ்க்கையில முடிந்த அளவுக்கு பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள், சஹாபி பெண்மணிகள், தாபியன்கள், தாபியன்கள், குறிப்பாக இந்த ஏகத்துவத்தை மனிதர்களுக்கு அஞ்சாமல் படைத்த இறைவனுக்கு மட்டுமே அஞ்சி இஸ்லாத்தை அதன் தூய வடிவிலே எடுத்து சொன்ன அத்துணை நல்ல மனிதர்கள் மீதும் அல்லாஹ் நமக்கு கடமையாக்கியுள்ள இந்த ஜும்மா எனும் கடமையை நபிபடி அடிப்படையில் நிறைவேற்ற கடமைப்பட்டவர்களாக வந்து குழுமி இருக்கின்ற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக என்று பிரார்த்தனை செய்வனாக இந்த உரையில் வருகின்றன. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித சமூகம் எப்படியாவது சொர்க்கம் சென்று விட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா நமக்கு ஏராளமான நன்மைகளை செய்யக்கூடிய வாய்ப்புகளை தந்திருக்கிறார். இந்த நன்மைகளின் மூலமாக இலகுவாக இந்த சுவனம் சென்று விடலாம், இறைவனுடைய அருளை நாம் பெற்று விடலாம் என்பதற்காக ஏராளமான வாய்ப்புகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருகிறான். அதுல மிக முக்கியமான ஒரு வாய்ப்பு
ரமலானுடைய அந்த நோன்பு, ரமலானுடைய மாதம். அதுபோல சென்ற வாரங்களில் கடந்திருக்கிற இந்த ஹஜ் பெருநாள், இந்த குர்பானி பழிப்பிராணியை நாம் அறுப்பதன் மூலமாகவும், ஏழைகளுக்கு அந்த இறைச்சியை விநியோகம் செய்வதற்காகவும், அந்த துல்ஹஜ்ஜுடைய 9வது நாளில் நாம் இந்த அரஃபாவுடைய நோன்பு நோற்பதை இந்த வாய்ப்புகளையாகவும் அல்லாஹ் தஆலா இந்த மனிதனுக்கு, மனித சமூகத்திற்கு இந்த வாய்ப்புகளாக அல்லாஹ் தந்திருக்கிறார். இதனுடைய இந்த விஷயங்கள்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அரஃபாவுடைய நோன்புல இந்த நாளில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிகமான மக்களை நரகிலிருந்து சொர்க்கத்திற்கு அல்லாஹ் கொண்டு செல்கிறார். அதுபோல 2 வருடங்களுக்குள்ளான ஒரு பாவத்திற்கு பரிகாரமாக அமையும் இந்த நோன்பையும் சொல்லுகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அதுபோல குர்பானி பலி பிராணியை நாம் அறுப்பது நம்முடைய இந்த தக்வாவை அல்லாஹ் அதை பார்க்கிறார். உங்களிடம் அந்த மாமிசமோ அவற்றுடைய ரத்தங்களோ இறைவனை சென்றடைவதில்லை, மாறாக உங்களுடைய இறையச்சம் தான் சென்றடைகிறது. அதுபோல இந்த ரமலானுடைய நோன்பு, யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நம்பிக்கை கொண்டோரே, உங்களுக்கு முன் சென்றோர் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது போல் உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது, நீங்கள் இறையச்சமுடையோர் ஆக வேண்டும் என்பதற்காக. நாம் இறையச்சவாதியாக நாம் ஆகணும். உங்களிடம் உள்ள இந்த வணக்க வழிபாடுகளின் மூலமாக என்ன நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள்? உங்களுடைய உள்ளத்தில் இருப்பது என்ன? தக்குவாவா? அந்த தக்குவா எப்படி இருக்கிறது என்பதை அல்லாஹ் நம்மை பரிசோதிப்பதற்காகவும், நம்மை நாமே இந்த தவறுகளிலிருந்து நம்மை காத்துக்கொண்டு அல்லாஹுக்கு விருப்பமான காரியங்களையும் அல்லாஹுக்கு தூதருக்குடைய அந்த ஹதீஸ் சொல் செயல் அங்கீகாரங்களை நாம் எவ்வாறு நடைமுறைப்படுத்துகிறோம் என்பதற்காகவும் அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு வாய்ப்புகளை நமக்கு தந்திருக்கிறார். ஏராளமான வாய்ப்புகள். ஜும்மாவுடைய இந்த நேரங்களை கூட பாருங்க, எப்படியாவது இந்த மனிதன் சொர்க்கத்திற்கு சென்று விட வேண்டும், நன்மைகளை அதிகமாக செய்ய வேண்டும் என்பதற்காக நாம் இந்த ஜும்மாவுடைய ஆரம்ப நேரங்கள்ல வர்றாங்கல்ல, அவங்களுக்கு உண்டான நன்மைகளை நீங்க பாருங்க. ஒரு ஒட்டகத்தை அறுத்து குர்பானி கொடுத்த நன்மையை பெற்றுக்கொண்டவரை போல ஆவார் அப்படிங்கிறார். ஒரு ஒட்டகத்தை வாங்கி நம்ம இந்த காலங்கள்ல நாம அறுத்து அதை மக்களுக்கு விநியோகம் செய்ய அந்த அந்த நிகழ்வுகளை நீங்க பாருங்க. ஒரு ஆட்டை வாங்கி குர்பானி கொடுக்க இயலாத ஒரு சூழலுக்கு அல்லாஹ் தஆலா எப்படி இருக்கிறான்? ஜும்மாவுடைய ஆரம்ப நேரங்களில் வருபவர்களுக்கு இப்படிப்பட்ட நன்மையை தர்றார். அப்ப இதெல்லாம் ஒரு வாய்ப்பு. இந்த பூமியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரங்கள்ல நமக்கு வாய்ப்பு தந்திருக்கிறான். அந்த வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்தி அவனுடைய அருள் பெறும். நரகத்திலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும், சொர்க்கத்திற்கு நன்மாராயம் பெற்றவர்களாக நாம மாற வேண்டும் என்று சொன்னால், நாம முதலில் நம்ம சரிப்படுத்த வேண்டியது நம்முடைய உள்ளத்தை. நோன்புடைய அந்த விஷயமே அந்த தக்குவா தான். நீங்கள் இறையச்சமுடையோராக வேண்டும். இறையச்சம் எங்க இருக்கிறது? மனசுல இருக்கு, உள்ளத்துல இருக்கு. ஒருவர் உள்ளத்தில் ஒருவரை அதை நினைத்தால் மட்டும்தான் அதை செய்ய இயலும். வெறுமனே சடங்காக இன்னைக்கு நம்ம தொழுக வரோம், நோன்பு நோக்கிற ஒரு சடங்காக செய்து விட்டு போனால் இதற்குண்டான ஒரு நன்மை நமக்கு கிடைக்காது. உள்ளத்தளவோடு நம்ம நினைக்கணும். இது முஸ்லிமுக்கு கடமை. 3 ஜும்மாக்களை நம்ம புறக்கணிச்சிடக்கூடாது. அல்லாஹ் உள்ளத்துல முத்திரையிட்டுவான். முதலாவதாக போய் நாம ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மையை அடையணும், மாடு குர்பானி கொடுத்த நன்மையை அடையணும், ஆடு குர்பானி கொடுத்த நன்மையை அடையணும், கோழி முட்டை இது போன்ற நன்மைகள் நாம் அடையணும். இந்த பயானில் சொல்லக்கூடிய இறை செய்திகளை நாம கேட்டு நன்மை அடையணும். நமக்கு உண்டான கடமைகளை நம்ம நிறைவேற்றணும். இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை தண்டித்து விடுவான் என்ற அந்த அச்ச உணர்வு இருக்கிறத அது உள்ளத்துல அதை ஏற்படுத்தணும். அதை ஏற்படுத்தினா மட்டும்தான் அவன் விரைந்து வருவான், நன்மையான காரியங்களை செய்ய மேற்கொள்ளுவான், அதற்கான முஸ்தீபுகளை முன்னேற்பாடுகளை செய்வான். இந்த ரமலானுடைய நேரங்களில் மட்டும் இந்த தக்குவா நம்மகிட்ட வெளிப்படுவதற்கு என்ன காரணம்? அது தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும். ஆனா இந்த ஜும்மாவுடைய நேரம் என்பது வார வாரம் வருகிறது. ஆனால் ஒரு மூமின் அப்படி இருக்கக்கூடாது. ஐங்காலமும் பள்ளிக்கு போகக்கூடியவனாக இருக்கணும், அனுதினமும் பள்ளிக்கு போகக்கூடியவனாக இருக்கணும். அந்த அந்த நிலையை நம்ம கைப்பிடிச்சோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய உள்ளம் பக்குவப்படும். உள்ளத்தை நம்ம சீர்படுத்தி கொள்ளலாம். எந்த நேரமும் நாம் இறை நினைவில் இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த உலகத்துல வெற்றி அடைய முடியும். இல்லை என்று சொன்னால் இந்த காலங்கள் நம்ம வாழக்கூடிய இந்த காலம் என்பது கள்ளிகாலங்கிறாங்கல்ல, யுக முடிவு நாள் நெருங்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள்.
இது நிறைய ரசூலுல்லாஹ்வுடைய முன்னறிவிப்புகளை எல்லாம் நாம கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் நிறைய முன்னறிவிப்புகள் நடந்திருக்கு, காத்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த நேரத்துல நம்முடைய இந்த மறுமை வாழ்வை நாம சீரழிக்காம இருக்கணும் அப்படின்னா இந்த உலகத்தினுடைய இந்த வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்திக் கொள்ளணும். இப்படி ரமலானுடைய நோன்பை நாம பயன்படுத்திக் கொள்கிறோமோ, அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கிறோமோ, குர்பானி பழிப்பிராணியா இருந்து அதற்கு முந்தைய நாள் அரஃபாவுடைய நோன்பை நோற்று எதிர்வரக்கூடிய இந்த முஹர்ரம் மாசத்துல ஆசுரா நோன்பை நோக்கிறோம்ல, இதெல்லாம் மறுமையில் நம்ம வெற்றி அடையணும் தானே. அந்த வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் முதலில் ஒரு மனிதன் தனக்குத்தானே அதை நினைத்துக் கொள்ளணும். இது செஞ்ச அது நன்மை. உலக விஷயங்களை நம்ம நினைக்கிறோம். ஒரு 100 ரூபா முதலீடு போட்டா நிச்சயமாக ஒரு 150 ரூபா நமக்கு கிடைக்கும். 1000 ரூபா போட்டோம்னா 1500 ரூபா கிடைக்கும். எந்த தொழில்களில் நாம முதலீடு செய்யலாம் அப்படின்னு மனதளவு நம்ம நினைக்கிறோம். எடுத்துனே ஒருத்தர் போய் மசோதா செய்ய மாட்டோம், உள்ள தளவுல நினைக்கிறோம். அப்படியே இருந்துட்டு இருந்தா என்ன செய்யறது? நம்முடைய குடும்பம் முன்னேறணும், நம்முடைய தொழில் ஸ்தாபனம் விருத்தி அடையணும், நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் நிறைவேற்றணும், மனதில் நினைக்கிறோம்ல. இந்த மனதுடைய நினைப்பு மறுமைக்குண்டான ஒரு நினைப்பாக நாம முதல்ல நம்ம வைக்கணும். மறுமையில வெற்றி பெறணும் அப்படின்னா உள்ளத்தளவில் நம்ம முதல்ல தயாராகும். உலக விஷயங்களில் உள்ளத்தளவில் தயாராகி இந்த காரியங்களை செய்யறோம். மறுமையில வெற்றி அடைகிறதுக்கு உள்ளத்தளவில் நம்ம தயாராகிறோமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை என்பதற்கு இந்த ஜும்மாவுடைய நேரமே சாட்சியாக இருக்கு. இந்த ஜும்மாவோட வந்திருக்கிறவங்க இங்க வந்துருங்க, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் வந்திருப்பவரும் கூட ஆரம்ப நேரங்களில் எத்தனை பேர் வந்து நாம கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும், சுய பரிசோதனை செய்து கொள்ளணும். அல்லாஹ் இலவாக ஒரு குர்பானி, ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மையை தர்றான் அப்படின்னா இன்றைக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல நல்ல ஒரு ஒட்டகம் எல்லாம் நீங்க வாங்கணும் அப்படின்னா, ஒரு மாடு நல்ல மாடு வாங்கணும்னா 60,000 70,000 80,000 அப்படி வருகிறது. ஒரு ஆடு நீங்க நல்ல முறையில வாங்கணும்னா ஒரு 30,000 வரும். அப்ப இது இருக்கிறதா? நம்முடைய இந்த பொருளாதார சூழ்நிலையில் இதெல்லாம் சாத்தியமா? அதை வாங்கி வாரம் அடுத்தா என்னப்பா வாரம் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. ஒட்டகத்தினுடைய கறி எங்கேயாவது சாப்பிட விரும்புறாங்களா? அரபு நாடுகளில் விரும்புறாங்க. ஆனால் அதுக்கு உண்டான நன்மை எப்படி இருக்கிறது பாருங்க. அந்த நன்மையை அவனுடைய இபாதத்துகளை செய்யறதுக்கு அல்லாஹ் தர்றான் அப்படின்னா அதை நம்ம இழந்து விடக்கூடாது. அப்படி இழந்து விடக்கூடாது அப்படின்னா நம்ம உள்ள தளவுல நம்ம முதல்ல தயாராகும். நம்முடைய ஈமான் வலுப்பெறணும். நம்முடைய அந்த யக்கீன், அந்த உறுதி இருக்கிறதுல அந்த உறுதியை நம்ம அதிகப்படுத்தி கொண்டே இருக்கணும். இந்த உள்ளத்தை சீர்படுத்தணும். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் அஸ்ஸம்ஸ்ங்கிற அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், அஸ்ஸம்ஸி வல்லுஹாஹா வல் கமரி இதா தலாஹா வன்னஹாரி இதா ஜல்லாஹா. இதுல நீங்க தொடர்ந்து அந்த சத்தியம் விட்டு சொல்லிக்கொண்டே இருப்பான். சூரியன் மீது சந்திரன் சத்தியமாக, அதை வெளிப்படுத்தும் வெளிச்சத்தின் மீது சத்தியமாக, அதை தொடர்ந்து வரக்கூடிய சந்திரன் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் தஆலா இரவின் மீது சத்தியம், பகலின் மீது சத்தியம், அதை படைத்தவன் மீது சத்தியம் என்பதெல்லாம் அல்லாஹ் சொல்லிட்டு உள்ளத்தின் மீது சத்தியமாக, அதை நெறிப்படுத்தியவன் மீது சத்தியமாக என்று சொல்லி அனைத்து சத்தியத்தையும் சொல்லிவிட்டு ஒரு செய்தியை சொல்றான். அந்த செய்தியை சொல்றதுக்காகத்தான் இந்த சத்தியமே செய்யறான். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, இந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்தியவர் வெற்றி அடைந்து விட்டார் அப்படிங்கிறான். 10 வசனங்களை அல்லாஹ் 11 வசனங்களை சத்தியமிட்டு சொல்லிட்டு எதற்காக இதை சொல்லுகிறான் என்று சொன்னால், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, உள்ளத்தை தூய்மைப்படுத்தியவர் வெற்றி அடைந்து விட்டார். உள்ளத்தை தூய்மைப்படுத்த மறுத்து விட்டவர் தோல்வி அடைந்து விட்டார். அடுத்த வசனத்துக்கு அப்போ ஒரு வெற்றி இருக்கிறது. மறுமையுடைய வெற்றி நமக்கு நிதர்சனமாக கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனிதன் என்ன செய்யணும்? உள்ளத்தை தூய்மைப்படுத்தணும். ஒரு உள்ள ஒருத்தங்க சரியில்லை அப்படின்னா சும்மாவுக்கு போய் என்னத்தங்க கண்டோம். முதல்ல அல்லாஹ் தரட்டும், அப்புறம் நான் அவனை தேடி நான் போறேன். இவருடைய நினைப்பு, ஒரு மனிதனுடைய சராசரி மனிதனுடைய நினைப்பு எப்படி இருக்கிறது? என்னை மட்டும் சோதிக்கிறான், என் குடும்பத்தை மட்டும் சோதிக்கிறான். தொழில வளர்ச்சியா இல்ல, வியாபாரத்துல வெற்றி இல்ல, உடல் நலத்தில் ஏகப்பட்ட குறைபாடுகள் இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு கண்ணே இல்லையா? பெண்கள் சொல்லுவாங்க, ஒரு குடும்பத்துல ஒரு மௌத்து வந்துருச்சு அப்படின்னா அல்லாஹ்வுக்கு என் குடும்பத்தை மட்டும்தான் பார்க்கறதுக்கு வேலையா? இறைவருக்கான காரியங்களை, இந்த வார்த்தைகளை சர்வசாதாரணமாக பெண்கள் இன்றைக்கு தௌஹீதுடைய பிரச்சாரங்கள் இதெல்லாம் வெகுமளவு குறைந்திருக்கிறது. இருந்தும் இதை அறியாத, மார்க்கம் அறியாத பெண்கள் என்ன செய்யறாங்க? என் கருகுமணி அத்துட்டானே அல்லாஹ், என் குடும்பத்தான் கண்ணுக்கு தெரியுமா? என் தாலியில இருக்கிறது அவனுக்கு பொருட்களையா? இது போன்ற இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி
இப்படி மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை சொல்றாங்கல்ல, அவங்களுடைய அந்த அந்த உள்ளத்துல அல்லாஹை பற்றிய நினைப்பு, மார்க்கத்தை பற்றிய அந்த ஒரு தெளிவு, இதெல்லாம் இல்லாததன் விளைவு கண்டதே காட்சி, கொண்டதே கோலம், பிரமல கலாச்சாரங்களை தங்களுடைய வாழ்க்கை நெறியாக அதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அதுதான் முஸ்லீம்களுடைய கலாச்சாரம் அப்படிங்கிறாங்க. முதல்ல அல்லாஹை பற்றி என்ன, அவன் வேதம் என்ன சொல்லுகிறது, அவருடைய தூதர் எதை கொள்கையாக சொன்னார்கள், அதை பற்றி நம்ம தெரிந்தாதான் நம்முடைய உள்ளத்தை நம்ம பக்குவப்படுத்த முடியும். ஏதோ ஒரு சடங்காக ஒருத்தர் சொல்லிட்டு போறாரு, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இதை நம்ம சொல்லிட்டோம். உள்ளத்தளவு அதை உள்வாங்கணும். லா இலாஹ இல்லன்னா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு எவருமே இல்லை. அல்லாஹ்னா அது ஒரு தனி கடவுளா? இன்னைக்கு முஸ்லிம்கள் அப்படிதான் நினைக்கிறாங்க. இந்த ஒட்டு மொத்தத்துக்கு அவன் தான் ரப்பு, படைத்தவன், படைப்பாளன், அவன் தான் ரப்பு. முஸ்லிமுக்கும் அவன் தான் கடவுள், இந்துக்கும் அவன் தான் கடவுள். முஸ்லிம் அல்லாதவர்கள் எவராக இருந்தாலும் அத்துணை பேர்களுக்கும் அவன்தான் ரப்பு, அவன்தான் கடவுள். அவனுக்கு பெயர் அரபியில் அல்லாஹ். அவன் இத ஒரு மனிதன் உள்ளத்தளவுல உணர்ந்தா மட்டும்தான் இன்ன பிற காரியங்களை சரியா செய்ய முடியும். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல தெளிவாக சொல்றான், இங்க உங்க உள்ளத்தை நீங்க சரிப்படுத்துங்க. இன்றைக்கு உள்ளத்தை சரியாக கவனிக்காததன் விளைவு கண்ட நினைப்புகளை எல்லாம் உள்ளத்தில் போட்டு மனம் பதைக்க செய்கிறான். அதான் முயற்சி என்ன செய்யறது, இது இப்படி ஆயிடுச்சா என்ன செய்யறது, இந்த போன விபத்து ஏற்பட்டா என்ன செய்யறது, தொழில் தொடங்கினா நஷ்டமாயிடுச்சா என்ன செய்யறது, இறைவனை பற்றிய நினைப்பு இல்லை. நன்மையும் தீமையும் அவனிடத்தில் வருகிறது என்ற ஒரு நினைப்பு இல்லை. எதுவுமே இல்லாம அதில் பாரதாரத்தில் மனிதன் போய் கொண்டே இருக்கிறான். நம்மை மீறிய ஒரு சக்தி இருக்கிறது, அல்லாஹ் இருக்கிறான். அவன் தான் நமக்கு நோயை தர்றான், அவன் தான் நம்மளை பரிபாலிக்கிறான், அவன் தான் அந்த நோயை சரி செய்கிறான். நமக்கு ரிசுக்க தர்றது அல்லாஹ், அதிலிருந்து பரக்கத்தை தர்றது அல்லாஹ், நஷ்டத்தை ஏற்படுத்துறது அவன் தான், லாபத்தை தர்றது அவன் தான், மறுமையில சொர்க்கம் தர்றது அவன் தான், தண்டனையை தர்றது அவன் தான். எல்லாம் நம்ம நினைக்கும். இது எப்ப இப்படி வரும் அப்படின்னு சொன்ன அவனுடைய செய்திகளை நாம அனுதினமும் கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும், படிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படி படித்தோமே என்று சொன்னால் இந்த அசம்ஸ்ங்கிற அந்த அத்தியாயத்தில் வரக்கூடிய செய்தி நமக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கு என்ன தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு பரவலான ஒரு பொய் பிரச்சாரங்கள், தமிழ்ல போய் படிக்க சொல்றாங்க. காஃபிர் பாஷை இல்லையா? தமிழ் காஃபிர் பாஷைன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கானா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருக்காங்களா? இந்த உலகத்தை படைச்சது அவனாக இருக்கும் பொழுது அதில் உள்ள மொழிகளும் அதில் உள்ள மனிதர்களும் அதில் உள்ள பண்பாடுகளும் அல்லாஹ்வுக்கு தானே சொந்தம். அல்லாஹ் தானே அதை உருவாக்கி இருக்கிறான். எந்த மொழியாக இருந்தா என்ன? தமிழ்ல நம்ம தொழுகையில் அரபியில் தான் ஓதணும். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க அப்படிதான் செய்யணும். அது தொழுகை இபாதத்துக்கு உண்டானது. அவனுடைய மொழியை, அவனுடைய வசனங்களை, அவனுடைய வேதங்களை, இறை செய்தியை நாம அறிந்த மொழியில நம்ம படிக்க முடியும். நம்ம அரபி கத்துக்கிட்டு படிச்சா அது ஓகே, கத்துக்குண்டான வாய்ப்பு நம்மள்ட்ட இல்லையே. தமிழ்ல தான் நம்ம தாய்மொழியாக இருக்கிறோம். 25 நபிமார்களுடைய பெயர்களை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, சாலிஹ் அப்படிங்கிற அந்த நபிமாருடைய பெயர் மட்டும்தான் அரபி சொல்லும். மற்ற நபிமாருடைய பெயர்லாம் அரபி இல்லாத மொழி. வெவ்வேறு பழக்க வழக்கங்களில் வெவ்வேறு கலாச்சாரங்களில் இருந்தவங்களை அங்கங்க அல்லாஹ் ரசூலா ஏற்படுத்தலாம். ஏற்படுத்தினதுனால இன்றைக்கு நாம இதை அரபியில மட்டும் ஓதிட்டு போயிடணும். தமிழ்ல படிச்சா அது பெரிய இஸ்லாத்துக்கு எதிரான கருத்து மாதிரி பிரச்சாரம் செய்து வச்சிருக்காங்க. ஆனால் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் அழுத்தம் திருத்தமாக தெளிவாக பாமர மக்களுக்கும் புரியும் விதமாக சொல்லுகிறானே. ஒரு செய்தியை நம்ம சொல்றோம், அது முக்கியமானது அப்படிங்கிறதுக்காக எவ்வளவு பீடிகள் போட்டு சொல்லுவோம். சாதாரண ஒரு மனுஷன் அது மாதிரி அல்லாஹ் ஒரு விஷயம் உங்களுக்கு இதுதாப்பா சரியா இருக்கு, இதை நீங்க சீர்படுத்திக்கிறதுக்காக அந்த அசம்ஸ்ங்கிற அத்தியாயத்துல சூரியன் மீது சத்தியமாக, சந்திரன் மீது சத்தியமாக, வெளிச்சத்தின் மீது சத்தியமாக, பகலின் மீது சத்தியமாக, இரவின் மீது சத்தியமாக, இது எல்லாமே அல்லாஹ் சொல்லிட்டு கத அஃபலஹ மன் ஸக்காங்கிறான்ல. இந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்தியவர் வெற்றி அடைஞ்சிருக்கார். நீங்க உள்ளத்தை தூய்மைப்படுத்துங்க, உங்களிடம் விவாதத்து சரியாக வரும். மற்ற மனிதர்களை நீங்க சமமாக பார்ப்பீங்க. இறைவனுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகள் எதையும் இணை வைக்காமல் இருப்பீங்க. அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்ய மாட்டீங்க. உள்ளத்தை தூய்மைப்படுத்திட்டா சக மனிதர்களுக்கு நீங்கள் தூய்மையாக இருப்பீங்க, துரோகம் செய்ய மாட்டீங்க. கட்டிய மனைவிக்கு துரோகம் செய்ய மாட்டீங்க, கணவனுக்கு மாறு செய்ய மாட்டீங்க, தகப்பனுக்கு நீங்கள் நேர் எதிராக நடக்க மாட்டீர்கள்.
இறை தூதருக்கு கட்டுப்பட்டு நடப்பீர்கள். அதற்காக அல்லாஹ் தஆலா சொன்ன ஒரு விஷயம், நீங்க உள்ளத்தை சீர்படுத்துங்க. இந்த சீர்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல எந்த ஒரு மனிதன் கோட்டை விடுகிறானோ அவனுடைய வாழ்வு சிதிலம் அடைச்சு போயிடும். எதையெல்லாம் அதுவா சரியா இருக்கும், இதுவும் சரியா இருக்கும். ஈசா நபி அவர் மறைச்சிட்டாருப்பா அப்படின்னு சொல்லுவான். சரிதானே, நமக்காகத்தானே அவர் ரத்தம் சிந்தினாரு, ரத்தமே ஜெயம், ஜெயமே ஜெபம் அப்படிமா. அப்ப இதெல்லாம் இஸ்லாத்திலிருந்து போகக்கூடியவங்க ஒரு தங்களுடைய உள்ளத்தை, தன்னுடைய மனசை ஒருநிலைப்படுத்தாம இறைவன் என்ன சொல்றான், இறைத்தூதர் என்ன சொல்றாரு அப்படிங்கறதையெல்லாம் கண்டம் காணாம மனம் போன போக்குல போறாங்க. ஒரு மூமின் அப்படி இருக்கக்கூடாது. ஒரு மூமின் தன்னுடைய உள்ளத்தை அந்த நஃப்ஸை கட்டுப்படுத்தி அதை தூய்மைப்படுத்தணும். அதற்காகத்தான் ஒவ்வொரு வருடமும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த தக்வாவை சரிப்படுத்துறதுக்காகத்தான் நோன்பை கடமையாக்கி இருக்கோம். அல்லக்கும் தத்தக்கும், நீங்கள் இறையச்சக்கூடியவர் ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நோன்பை கடமையாக்கணும். என்ன அல் பகராவில் முதல் ஆரம்ப வசனங்களை நீங்க பாருங்க. அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் முத்தகீன். இறையச்சமுடையோருக்கு இது நன்மையாக பாடமாக எடுத்துக்காட்டாக அமையும் அப்படிங்கிறோம். அறிவுரை அப்படிங்கிறான். யாருக்கு அறிவுரை? முத்தகீன்கள், இறையச்சவாதிகள். முத்தகீன்களுக்கு இமாமாக இருக்க செய்யற அப்படிங்கிற ஒரு வசனம் வருது. இறையச்சவாதிகளுக்கே முன்னோடியாக எங்களை இருக்க செய்யறாயா அப்படிங்கிற வசனம் எல்லாம் திருமறை குர்ஆன்ல இருக்கா இல்லையா? படிச்சிருக்கிறான்ல. அப்ப யாரை அல்லாஹ் சிலாகித்து சொல்லுகிறான்னா இறையச்சவாதிகளை. அந்த இறையச்சம் எங்க இருக்கிறது? உள்ளத்துல இருக்கு. நம்முடைய குர்பானி, நம்முடைய நோன்பு, நம்முடைய இந்த ஹஜ்ஜுடைய அந்த பயணத்தின் போது கூட அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? நீங்கள் ஆடைகளை தயாரிச்சு வைக்கிறீங்க, பானங்களை தயாரிக்கிறீங்க, உணவுகளை தயாரிக்கிறீங்க, நீங்கள் இறையச்சம் என்ற ஆடையே உங்களுக்கு சிறந்தது அப்படிங்கிறான. அப்ப இந்த இறையச்சம், அந்த தக்குவாங்கிறது நம்முடைய உள்ளத்துல இருக்கு. இத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஒரு சமூகத்தை உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொன்னா, இறையச்சவாதிகளாக அந்த சமூகத்தை உருவாக்கினாங்க. இறையச்சவாதிகளாக எங்களுடைய உள்ளம் பால்பட்டு விடக்கூடாது, நான் ரசூலுல்லாஹ்வுக்கு மாறு செய்தவனாக ஆகிவிடக்கூடாது என்று ஒவ்வொரு காலமும் அல்லாஹ்வுக்கு நேரெதிராக நான் மாறிவிடக் கூடாது என்பதற்காக ரசூலுல்லாஹ் உருவாக்கிய சமூகம் அப்படி இருந்தது. சில நேரங்களில் அவர்களுக்கே ஏதாவது ஒரு பிரச்சனை, உள்ள தடுமாற்றம் ஏற்பட்டு விட்டால் அதை நினைத்து கவலைப்படுபவர்களாக இருந்தாங்க. ஹன்லலா ரலியல்லாஹு அவங்களுடைய ஸ்டேட்டஸ் இந்த மார்க்கத்துல என்ன அப்படின்னு சொன்னா, வஹி வருவதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க, அதை இவருடைய கரங்களால் எழுதுவார்கள். குத்தாபுல் வஹி, வஹியை எழுதக்கூடியவர். ஆக சிறந்த ஒரு நபித்தோழர். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சபைகளில் முக்கியமாக பங்கெடுக்கக்கூடியவர். இன்னவர் முக்கியமான முடிவுகளை கலந்தாலோசித்து மசூராவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நபர் ஹன்லலா ரலியல்லாஹு அன்ஹு. இவர்களை பார்ப்பதற்காக அபூபக்கர் சித்திக் அவங்க போறாங்க. ஹன்லலாவே நல்லா இருக்கீங்களா? உங்களுடைய தோழர் ஹன்லலா முனாஃபிக் ஆகிவிட்டேன் அப்படிங்கிறாங்க. நயவஞ்சகனாக ஆகிட்டீங்க, நானே ஆகிட்டேன் தன்னைத்தானே சொல்றாரு. சுப்ஹானல்லாஹ், ஏன் அப்படி சொல்றீங்க என்று அபூபக்கர் சித்திகள்லாம் கேட்கிறாங்க. ஒரு விஷயம் சொல்ற கேளுங்க. அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கும் பொழுது எங்களுக்கு இறையச்சம் மேலிடுகிறது, அதிகமான நன்மைகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருக்கிறது, இபாதத்துகளில் வணக்க வழிபாடுகளில் மூழ்கி திளைக்கணுங்கிற எண்ணம் வருகிறது. அப்படிதான் இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் விட்டு பிரிஞ்சு வந்தவுடனேயே இந்த நிலை நேர் எதிராக மாறுகிறது. குடும்பம், மனைவி, மக்கள், தொழில், துறை என்று போகிறதே இந்த உள்ளத்துல இரண்டாவது ஒரு நிலை ஏற்படுகிறதே. இதை நினைச்சுதான் நான் முனாஃபிக் ஆகிட்டேன் அப்படிங்கிறேன். உடனே அபூபக்கர் சித்திக் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வின் மேல எனக்கும் இதே நிலை தான் இருக்கிறது. எப்படி கவலைப்படுறாங்க பாருங்க. உடனே ரசூலுல்லாஹ்ட்ட போய் இந்த செய்திகளை போய் சொல்வதற்காக சந்திக்கிறாங்க. முழுமை ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, ஹன்லலா முனாஃபிக் ஆகிட்டேன், உங்களுடைய நிலையை நீங்க கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்ப சொல்றாங்க, உங்களோடு இருக்கும் பொழுது சொர்க்கத்தை பற்றி ஒரு ஆர்வம், நன்மைகளை செய்ய வேண்டிய ஒரு அதீத ஒரு ஆர்வமாக இருக்கிறது. ஏராளமான நன்மைகளிலேயே மூழ்கி திளைக்கக்கூடியதாக இருக்கிறது. சொர்க்கத்தை பற்றி சொன்னீங்களா, அதை அடைய வேண்டும் என்ற ஆசை அதிகமாக இருக்கிறது. நரகத்தை பற்றி சொன்னால் அதிலிருந்து எப்படியாவது தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்ற அச்ச உணர்வு அதீதமாக இருக்கிறது. நிறைய நன்மைகளை செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா என்று நான் நினைத்துக் கொண்டே இருக்கிறேன். எந்த நேரமும் உங்களோடு இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நன்மைகளை அதிகமாக செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்காதா
என்று இன்னும் இன்னும் நன்மைகளை செய்ய நான் ஆசைப்படுகிறேன். அதே நேரத்தில் உங்களை விட்டு பிரிந்து போன பிறகு மனைவி, மக்கள், குடும்பம், என்னுடைய வாழ்க்கை என்று போகிறத இந்த உள்ளத்துல, அதை நினைச்ச உள்ளத்துல தான் எதையும் நினைக்கிறேன், அதனால நான் வந்து முனாஃபிக் ஆகினேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹன்லலா இல்லாவும் சொல்றாங்க, உள்ளம் என்பது இது இது மாதிரி மாறக்கூடியதுதான். என்னிடம் இருப்பது போலவே நீங்கள் இருந்து விட்டால் மலக்குமார்கள் உங்கள் வழிநடிகளும் கைகொடுத்துக் கொண்டே இருப்பார்கள். நீங்க கடைவீதிக்கு போனா உங்களோட இருப்பாங்க, படுக்கை அறைக்கு போனீங்கன்னா உங்களோட இருப்பாங்க, ஏராளமான நிகழ்வுகளில் உங்களோட இருப்பாங்க. இதே நிலையில இருந்தீங்க அப்படின்னா உள்ளம் என்பது தடமாறக்கூடியதுதான். அதை நீங்க கட்டிப்படுத்தத்தான் வேணும். இதே நிலையில எல்லாம் இருக்கணுங்கிறது வந்து அது ஒரு சாத்தியமற்ற ஒரு செயலாக இருந்தாலும் நீங்க முயற்சி செய்து கொண்டே இருக்கணும். இப்படியே இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அதிகமான நன்மை இருக்கிறது. இதே நிலையில இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். இதே நிலையில உங்களை தொடரணும், எந்த நேரமும் இறை நினைவில் இருங்க, திக்ருகளில் இருங்க. அல்லாஹ் சொல்றாங்கல்ல, நின்ற நிலையிலும் படுத்த நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் என்னை நினைப்பார்கள். ஒரு அல்லாஹ் இந்த இதை படைச்சிருக்கிறான், இந்த பூமியை படைச்சிருக்கிறான், நம்ம படைச்சிருக்கிறான், இவ்வளவு தூரம் வசதி வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். உணவு சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லா சொல்லி முடித்தவுடன் அல்ஹம்துலில்லாஹ்ங்கறான். இது அல்லாஹ் விரும்புறான். என்னுடைய அடியான் எனக்கு நன்றி செலுத்தி விட்டான் என்று விரும்புகிறான், சந்தோஷப்படுறான். இது மாதிரி ஏராளமான எல்லா விஷயங்களிலும் நீங்கள் இறைவனை நினைவு கூறுங்கள். என்னுடைய அடியார்கள் நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் படுத்த நிலையிலும் நினைவு கூறுவார்கள் என்று அல்லாஹ் சொல்றான்ல. இது மாதிரி நீங்க இறை நினைவுல திக்ருகளில் இருங்கள். இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்றாங்க, இந்த இறை நினைவின் திக்ருகளின் மூலமாக உங்களுடைய நாவுகள் ஈரமாகிக் கொண்டே இருக்கட்டும் அப்படிங்கிறார். அந்த சஹாபாக்களுடைய அந்த நிலை பாருங்க, அந்த உள்ளத்தை என் உள்ள பால் விட்டுச்சோ, என் உள்ள தடமாறிடுச்சோ என்ற ஒரு தவிப்பு இருக்கிறது இல்ல, அந்த தவிப்பு சமகாலத்தில் வாழக்கூடிய நமக்கு இருக்கிறதா? ஒரு தவறு செய்தால் அதை சரி செய்யறதுக்காக இல்ல, அந்த மனுஷனை நார்மலைஸ் பண்றதுக்கு, இதெல்லாம் சாதாரணப்பா அப்படின்னு சொல்றதுக்கு தான் ஆள் இருக்கு. இன்னைக்கு அப்படித்தான் திரைப்படம் எடுக்கிறான், அப்படித்தான் நாடகம் எடுக்கிறான், அப்படித்தான் நட்புகள் இருக்கிறது, அப்படித்தான் நிறைய முகநூல்களில் இது மாதிரியான இந்த பொய் பிரச்சாரங்கள், தவறுகளை நியாயப்படுத்தக்கூடிய பிரச்சாரங்கள், திரைப்படங்கள் எல்லாம் வருகிறது. அதை பார்த்து கொண்டு முஸ்லிம் சமூகம் கண்டும் காணாமல் போய் தனக்குத்தானே ஒரு அநியாயம் அவனே இழைச்சிட்டான். அந்த உலகத்துல யாருதான் செய்யல, யாருதாப்பா செய்யல, யாருதாப்பா தவறு செய்யல, நீ என்ன செய்யாத தவறையா செஞ்சுட்ட, இந்த உலகத்துல எவனுமே செய்யாத தவறையா நீ செஞ்சுட்ட என்று நார்மலை செய்கிறார்கள். சாதாரணம், கவலைப்படாத, போய்கிட்டு திரைப்படங்களில் இது மாதிரியான வசனங்களை வைக்கிறார்கள், கருத்துக்களை வைக்கிறார்கள், காட்சிகளை வைக்கிறார்கள். அதையெல்லாம் பார்த்துவிட்டு ஏதோ ஒரு சமூகம் போனா பரவாயில்ல, நம்முடைய சமூகமும் இப்படி போகிறது, நம்முடைய சமூகமும் இதை மறுமையில ஒன்று இருக்கு, அல்லாஹ் ஒன்று இருக்கிறான், நரகம் இருக்கு, அங்க தூக்கி போட்டுறான அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு இல்லாமல் சர்வசாதாரணமாக கடந்து போகிறார்கள். தன்னுடைய குடும்பத்தில் எவரேனும் தவறு செய்தால் அதை தட்டி கேட்காமல் இருக்கிறார்கள். தட்டி கேட்காம, இப்படி தட்டி கேட்டோம்னா நம்ம ஒண்ணு தப்பு செஞ்சு நம்மளை தட்டி கேட்பாங்க. அப்ப இதெல்லாம் வந்து ஒரு நார்மலைஸ் பண்றாங்க. இது தவறான முன்னுதாரணம். எப்படி ஹல்லலார் இல்லாமவங்க வந்து தனக்குத்தானே சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது அபூபக்கர் சித்திகள் அவங்க சொல்றாங்க, எனக்கு அப்படிதான் இருக்கு, வாங்க போலாம் அப்படிங்கிறாங்கல்ல. இந்த தூய்மையான எண்ணம் நம்ம இடத்துல இருக்கிறதா? நம்ம இடத்துல வரணும். நம்ம இல்ல பல பேருக்கு இருக்கலாம், இருந்தாலும் பொதுவான ஒரு பார்வை என்ன தப்பு செஞ்சாலும் அதை சரி செய்துட்டு போறாங்க. உள்ளத்தை சீர்படுத்துறதே தனக்குத்தானே அநீதி இழைத்துக் கொண்டாலும் ஒரு நேரத்துல ஒரு இரையச்சாதி வரும், உடனே தவறான செய்கைகளை செய்து கடந்து போனவர்களை முன்னுதாரணமாக எடுத்துக்குவான். தவறான ஒரு செய்தி செஞ்சுட்டு போயிருப்பான், அவனை முன்னுதாரணம் அவரே செஞ்சுட்டாரு. மளிகை கடைக்காரர், ஏப்பா பீடி விற்கிறீங்க, உங்க ஹாஜியார் தாங்க சப்ளை பண்றாரு, செய்யறது இப்படி கேள்விப்பட்டது இல்லையா அப்படிங்கிறாங்க. அப்ப இது உதாரணத்திற்கு ஏப்பா வரதட்சணை வாங்குற, அஜத் தாங்க பாத்தியா வருகிறாரு, பள்ளிவாசல தாங்க வச்சு வாங்கி கொடுத்தாங்க 4% கமிஷனுக்கு. இப்படி தவறுகளுக்கு தன்னைத்தானே அதை சமாதான அமையை கொண்டு சரி செய்து போறாங்களே, இதெல்லாம் எந்த காலத்துல அவங்களுடைய உள்ளத்தை சரி செய்யணும்? கொஞ்சம் தப்பு செஞ்சா, ஒரு தவறு வந்துச்சுன்னா பதறணும். எப்படி ஹல்லலார் இல்ல அவங்க பதறினாங்க. ஒரு சந்தர்ப்பத்துல உமர் அவங்களுடைய ஆட்சி காலம், ரசூலுல்லாஹ்வுடைய காலம் முடிந்து, அபூபக்கர் சித்திக் அவங்களுடைய ஆட்சி காலம் முடிந்து உமர் அவங்க ஆட்சி காலத்துக்கு வர்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த பொழுது இந்த மதீனா நகரில் மக்கமான யாரு வந்து முனாஃபிக்குகள் என்பதை ஒரு பட்டியலிட்டு
ஹுதைபத் இப்னு யமான் அப்படிங்கிற ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வசத்துல ஒரு லிஸ்ட்டை கொடுத்துட்டு போறாங்க. இவங்கெல்லாம் முனாஃபிக். ஏன் இவங்ககிட்ட கொடுத்துட்டு போறாங்கன்னா, இவங்க வந்து அமானிதத்தை ரகசியமா வச்சக்கூடியவங்க. எந்த ஒரு செய்தியும் ரகசியம் காக்கப்படக்கூடியவர். மிகச்சிறந்த ஒரு சகாபி, ஆகச்சிறந்த ஒரு சகாபி. இவருடைய சிறப்புகள் நிறைய இருக்கிறது. இதுல ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, இவர் வந்து இந்த முனாஃபிக்குடைய லிஸ்ட்டை வச்சிருக்கிறார். முனாஃபிக் யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், அந்த அரசாங்கம் நடத்துறது பெரிய சிரமம். முனாஃபிக் பாப்பா அப்படின்னு சொல்லி யாரையும் மதிக்காம, நிர்வாகத்துக்கு கட்டுப்படாம ஒரு ஆட்சி சிதைக்கப்பட்டு அப்படி போயிடும். இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அவருக்கு அறிவித்த அதன் அடிப்படையில இந்த முனாஃபிக் யாரு அப்படிங்கறத கொஞ்சம் செய்தி போட்டு போயிருக்காங்க. உமர்லாவுடைய ஆட்சி காலம் வருது. இந்த செய்தியை உமர்லாவும் அறிவிச்சுக்கிறாங்க, தெரிஞ்சிடறாங்க. தெரிஞ்ச உடனே ஹுதைஃபா இல்லாம போய் ஹுதைஃபாவை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த முனாஃபிக்குடைய லிஸ்ட் உங்கள்கிட்ட வச்சிருக்காங்க, அதை கொடுங்க, நான் படிச்சுட்டு தந்துடுறேன். மறுத்துறாங்க. இது அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் எனக்கு அமானிதமாக தரப்பட்டது, அது உங்களுக்கு நான் தரமாட்டேன் அப்படின்றாங்க. எஞ்சி பார்க்கறேன், படிச்சுட்டு கொடுத்துட்றேன். தரவே கிடையாது, தரவே இல்லை. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னதை செய்யறதுக்காக தான் சகாபாக்கள் இருந்தாங்க. எப்படி அபூபக்கர் சித்திக் அவங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கு வந்து அவங்களுடைய ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வாரிசு அடிப்படையில் வரக்கூடிய அந்த சொத்தவே தரல. ஏன்னா நபிமார்களுக்கு போய் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நபிமார்களுடைய அந்த சொத்துக்கள்லாம் வந்து அரசாங்க உடைமையாக்கப்படணும், வாரிசுகள் எடுத்துக்கொள்ள ஒரு சட்டம் இருக்கு. அதனால அவங்க அப்படி கேட்டு தரவே இல்லை. இதை ரசூலுல்லாஹ் சொன்னதை நடைமுறைப்படுத்தியவர்கள். அப்படிதான் ஹுதைஃபா அவங்க சொன்னது அமானிதம்னா அமானிதம் தான், ரகசியம்னா ரகசியம் தான். அமீருல் மூமினீனாக இருந்தாலுமே நான் அதை தரமாட்டேன் என்று சொல்லி மறுத்தவர். உடனே இறுதியாக ஒரு நிலைக்கு வந்து கேட்கிறாங்க, இந்த லிஸ்ட்ல இருக்குல்ல, அந்த லிஸ்ட்ல உமருடைய பெயர் இருக்கிறதா, அதையாவது பார்த்து சொல்லுங்க அப்படின்னா. ஏன் இவங்களுக்கு இப்படி பதைப்புனா, என்னுடைய மறுமை வாழ்வு என்ன ஆகுது? நான் ஒரு நயவஞ்சக கூட்டத்தில் ஒருவனாக இருந்து விட்டால் மறுமையுடைய நிலை என்ன? சொர்க்கத்திற்கு நாம் போயிருவோமா, நரகத்துக்கு போயிருவோமா, மறுமையினுடைய நிலை என்ன, அல்லாஹ் என்னை பற்றி என்ன பார்வையில் வைத்திருக்கிறான் என்று சொல்லி அவங்களுடைய உள்ளம் பதபதச்சுல. அந்த பதபதப்பு நம்மகிட்ட இருக்கா? அவன் தப்பா இல்ல, நமக்கு என்னப்பா, நம்ம செஞ்சுட்டு போவோம், நமக்கு சரின்படுதான் நம்ம செய்வோம் அப்படிங்கிறோம். ஏப்பா இதெல்லாம் மார்க்கத்துக்கு முரணுப்பா. அல்லாஹ் சொல்றா, நீங்க மனக்கோடைய நீங்க கட்டாயமா கொடுத்துருங்கிறா. நீ என்னப்பா வரதட்சணை வாங்குற? போப்பா, யாரும் வாங்கல, போப்பா, என்னோட எதிர்காலத்தை நான் பாக்குறேன், என் பிள்ளைய எதிர்காலத்தை நான் பாக்குறேன் என்று சொல்லி இந்த தவறை சுட்டிக்காட்டினாலும் அதை கண்டுகொள்ளாமல் புறந்தள்ளக்கூடிய ஒரு சமூகம் எப்படி இருக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கிய ஒரு சமூகம் எப்படி இருந்தது? அதுதான் வியப்பினுடைய உச்சத்துக்கே போறாங்க வரலாற்று ஆய்வாளர்கள். எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்குனாங்க. இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக ஒரு தீர்வை எப்படி காண்கிறாங்க? இன்றைக்கு பிரபலங்கள்லாம் சொல்றாங்க, அரபு நாட்டு சட்டம் வரணும், கடுமையான தண்டனைகள் வழங்கப்படணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்குனாங்க. அந்த சட்டங்கள் இங்க வரணும்னு நினைக்கிறாங்கல்ல. அப்ப இதெல்லாம் எதற்காக அப்படின்னு சொன்னா, ஒரு தவறு நடந்தா தனக்கே எதிராக இருந்தாலும் அதை சரி செய்து கொள்கிறார். விபச்சாரம் செய்துவிட்ட ஒரு பெண்மணி, நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன், எனக்கு நீங்க மரண தண்டனை கொடுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, மறுமேல இறைவனின் முன்னால் நான் தண்டனைக்குரியவனாக ஆகிவிடக் கூடாது, இந்த உலகத்திலே எனக்கு செஞ்சிருங்கன்னு கேட்டாங்களே ரசூலுல்லாஹ் ஒரு பெண்மணி. இப்படிப்பட்ட ஒரு தன்னை பரிசுத்தப்படுத்துறாங்க. உள்ளத்துல இருக்கிறது, நான் இந்த உலகத்துல உங்களிடம் தப்பித்து விடலாம், இறைவனில் தப்பிக்க முடியுமா அப்படிங்கிற அவங்களுடைய உள்ளத்தை அதை சரிப்படுத்தினாங்கல்ல. அந்த எண்ணம் நம்மகிட்ட வரும். சொல்ல ஒரு அழகான வழிமுறை. நீங்கள் திக்கர்களில் இருங்கள், இறைவனை பற்றி நினையுங்கள், உங்களுடைய உள்ளங்கள் அமைதி வரணுமா, இறைவனுடைய பெயரை நீங்கள் நினைவு கூறுங்கள், அல்லாஹ்வுடைய நினைவு கூறுங்கள். அதன் நினைவால் தான் உங்களுடைய உள்ளங்கள் அமைதியாகும் என்று அல்லாஹ் சொல்றார். கவனத்தில் கொள்க, அல்லாஹ்வின் நினைவால் தான் உள்ளங்கள் அமைதியுறுகின்றன என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றார். நம்ம இதுல இருந்து பெற வேண்டிய மிக முக்கியமான ஒரு படிப்பினை என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம உள்ளத்தை சரி செய்து கொள்ளும். வன்மம், கோபம், ஆத்திரம், பொறாமை, இதுல இருந்தெல்லாம் நம்ம விலக்கி விட்டு எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்தும், எல்லோரிடத்திலும் நன்மையை ஏற்றி தீமையை தடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும், சகோதரர்களாக பாவிக்கணும். நமக்கு நாடுவதையே பிறருக்கும் நாடணும், உங்களில் தமக்கு விரும்புவதையே பிறருக்கும் விரும்பட்டும் சொன்னாங்கல்ல. இதெல்லாம் நல்ல உள்ள இருந்தா தான் நடைமுறைப்படுத்த முடியும். உங்களுக்கு விருப்பமானதை நீங்க தான தர்மங்கள் செய்யுங்க என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றாங்க.
அப்ப இதெல்லாம் எப்படி சாத்தியம்னா உள்ளத்தளவில் நம்ம தயாராகணும், நம்முடைய உள்ளத்தை சீர்படுத்தணும், நம்முடைய உள்ளங்களில் இருந்து கோபங்களை அப்புறப்படுத்தணும். கோபம் சைத்தானுடைய செயல்ங்கிறாங்க. இது மாதிரி நிறைய தீய எண்ணங்கள் நம்ம இடத்தில் இருக்கும் பொழுது அதை களையக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த வாழ்நாள நம்ம பயன்படுத்திக் கொள்ளணும். இன்றிலிருந்து நாம அந்த நிலையை நாம உருவாக்கி கொண்டு நம்ம இடத்துல இருக்கக்கூடிய கசப்புகளை, மனக்கசப்புகளை, சொந்தங்களில் இருந்தாலும், உறவுகளில் இருந்தாலும், நண்பர்களில் இருந்தாலும், இயக்கத்தில் இருந்தாலும் அதையெல்லாம் களைந்து விட்டு நம்முடைய உள்ளத்தை சீர்படுத்தி உள்ளத்தை தூய்மைப்படுத்தி வெற்றி அடைந்த அந்த வெற்றிக்குரியவர்களாக நாம் மாற வேண்டும் என்பது இந்த ஜும்மா உரையை நோக்கமாக இருக்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, தமிழகத்தில் பன்னெடுங்காலமாக பெண்கள், குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் குற்றங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டங்களிலும் இதை எதிர்த்து களம் காணக்கூடிய வகையில் நம்முடைய ஜமாத் பிரச்சாரங்களை மேற்கொண்டுதான் இருக்கிறது. எல்லா நேரங்களிலும் நமக்கான இந்த கண்டனங்களை நாம பொருள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். பொதுவா இப்ப நடக்கக்கூடிய இந்த அரசாங்கத்துல பதவியேற்றதிலிருந்து அதிகமான வன்முறைகள் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக பெண்களுக்கு பாலியல் இந்த வன்கொடுமைகள், குழந்தைகள், சின்ன குழந்தைங்க கற்பழிச்சு கொலை செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் குறைந்த காலங்களிலேயே நிறைய விஷயங்கள் நடக்கிறது. அண்மையில கோயம்புத்தூர்ல சூலூர் பகுதியில் ஒரு 10 வயசு சிறுமி கற்பழிக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த ரணம் ஆறுவதற்கு முன்பதாகவே அடுத்தடுத்த ஊர்களில் அடுத்தடுத்த மூதாட்டியிட கொலை, நடுத்தர வயது பெண்மையிட செயின் பறிப்பு, அவர்களுடைய பாலியல் தொந்தரவு, பள்ளிக்கூட மாணவிகள்கிட்ட ஆசிரியர்கள் செய்யக்கூடிய விஷயம், இதெல்லாம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை நம்ம பார்க்கும் பொழுது நாம சொல்வது காட்டிலும் சமுதாய அரசியல் கட்சி தலைவர்கள், பிரேமலதா விஜயகாந்த் கூட சமீபத்தில் சொன்னாங்க, அரபு நாட்டு சட்டம் வேணும் அப்படின்னா. நிறைய தலைவர்கள் இது அரபு நாட்டு சட்டங்கள்ல பொது வழியில மரண தண்டனை கொடுக்கிறது, திருடனா கைய வெட்டுறது, கற்பழிச்சா கொலை, கொலைக்கு கொலை, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், நல்லா சொல்றாங்கல்ல, இது மாதிரியான சட்டங்கள் வரணும்னு அவங்களே சொல்றாங்க. ஆனா அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய சாத்தியம்லாம் இங்க இல்லை. அரசாங்கம் அப்படி இருக்கு. ஏதாவது ஒரு சிறுமியவோ ஒரு பெண்களையோ கொலை பண்ணிட்டான் இல்ல கற்பழிச்சுட்டான் அப்படின்னா அவனுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்க போனா மனித உரிமைகள் அமைப்புகள்னு சொல்லி தவறு செஞ்சவனுக்கு ஆதரவா நிற்கிறாங்க. இதுதான் இது. ஆனால் ஒரு மூமெண்ட் அப்படி இருக்க முடியுமா? நமக்கு நம்முடைய குடும்பத்தில் நடந்தாலும், நம்முடைய சமூகம் சார்ந்த குடும்பங்களில் நடந்தாலும், பிற சமூகத்தில் நடந்தாலும் அதை எதிர்த்து கடங்காணக்கூடிய வகையில் நம்ம இருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், ஒரு தவறு நடக்க கண்டா நீங்க கரத்தால தருங்க, இல்லை என்று சொன்னால் நாவினால் சொல்லுங்கள், இல்லை என்று சொன்னால் நீங்க மனதோட வெறுத்து ஒதுக்குங்க, இது ஈமானுடைய கடைநிலை அப்படிங்கிறாங்க ரசூல். ஆனால் இன்றைக்கு தடுக்கக்கூடிய வகையில் ஆட்சி அமைப்பு நம்மள்கிட்ட இல்லை. ஆனால் நாவலால சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கி இருக்கிறான். இந்த நாட்டுடைய சட்டமும் அப்படித்தான் இருக்கு. கருத்துரிமை, எழுத்துரிமை, பேச்சுரிமை, இதற்காகத்தான் சுதந்திரம் வாங்கணும். நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எங்க தவறு, ஆளும் அரசாங்கமே தவறு செய்தாலும் அதை நாம எடுத்து சொல்லணும். அல்லாஹ்வுடைய தூதர் இதற்காக சொல்லியிருக்கிறார், அஃதலுல் ஜிஹாது கலிமத்து ஹக்கின் என்ற சுல்தான் ஜாய், அநியாயக்கார அரசனுக்கு முன்னால் உண்மையை, நீதியை எடுத்துச் சொல்வது மிகச்சிறந்த ஜிஹாதுனார். அப்ப இது மாதிரியான விஷயங்கள்லாம் பாதிக்கப்படும் பொழுது நாம எதிராக களம் காணணும், நமக்கு உண்டான கண்டன குரல்களை நாம சொல்லணும். இல்லை என்று சொன்னால் மறுமையில அல்லாஹ் தஆலா நம்ம இதை பற்றியும் கேள்வி கேட்போம். ஒரு தவறு நடந்துச்சு, முடிஞ்ச அளவுக்கு தடுத்தியா, இல்ல அதை சொன்னியா, எதிராவது கண்டனமாவது செஞ்சியா அப்படின்னு நல்லா கேட்போம். அப்போ இந்த விஷயங்களுக்கு நம்ம தமிழக அளவுல நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக இந்த பேரணி ஆர்ப்பாட்டங்கள் நடத்த திட்டமிட்டு இருக்கிறோம். இது சில இடங்கள்ல நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய தேனி மாவட்டத்துல நாளைக்கு பெரியகுளத்துல மாலை 6 மணிக்கு விழிப்புணர்வு பேரணி, பாலியல் குற்றங்களுக்கு எதிராக விழிப்புணர்வு பேரணி இன்ஷா அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறோம். பெண்கள், குழந்தைகள், சிறுவர்கள், ஆண்கள், முதியவர்கள் அத்தனை பேரும் கலந்து கொண்டு இந்த அநீதிக்கு எதிராக நம்ம பேரணி செய்யணும். இதனால என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா,
இது ஒரு கவன ஈர்ப்பாக மாறும். இதற்கான சட்டங்கள் விரைவில் திருத்தப்படலாம். இது மாதிரியான கொடூர கொலைகள் குற்றங்கள் நடந்தா தண்டனைகள் விரைவிலேயே கொடுக்க சொல்லி ஒரு சட்டங்கள்லாம் தீர்மானம்லாம் அவங்க செய்யலாம். அல்லது இது போன்ற குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கவும் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்காக இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஆதரவாக நம்ம நிற்கணும். இந்த நிற்கக்கூடிய ஒரு காரியம் தான் இது மாதிரியான விழிப்புணர்வு பேரணி, கண்டன ஆர்ப்பாட்டங்கள், கோஷங்கள்லாம் நம்ம பண்றோம். இதுல அதிகமான மக்கள் கலந்து கொண்டு அநீதிக்கு எதிராக உங்களுடைய குரல்களை கொடுங்க. வாகன ஏற்பாடு தேனி கிளையின் சார்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. நாளை மாலை 4 மணிக்கு அப்படின்னு சொன்னா ஒரு 3:30 4 மணிக்காவது இங்கிருந்து நம்ம கிளம்பணும். இதற்காக உங்களுடைய பெயர்களை நீங்க முன்னாடியே வைங்க. வாகனம் ஏற்பாடு செய்வதற்கு வசதியாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு இந்த போராட்டத்தில் அனைவரும் கலந்து கொண்டு இதற்கான நன்மைகள் அல்லாஹ் நமக்கு தருவான் என்பதை பதிவு செய்து கொண்டு இந்த வார ஜும்மாவை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.